எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே உனக்கு நான் செய்வேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிங்க, இது ஒரு டீச்சிங்கா இருக்கும், உங்களுக்கு ஒரு டீச்சிங், ஒரு உபதேசமா இது இருக்கும். பிரசங்கமா இல்லாம உங்களுடைய அறிவை கொஞ்சம் கர்த்தர் பக்கமாக திருப்புகிற பிரகாரமாக ஆண்டவர் சில விஷயங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ அதை நான் சொல்ல போறேன், உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம்ம சில விடயங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். என்ன ஆண்டவர் சொன்னார்? என் கண்களை உங்களுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை கிடைச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல என்ன, நீங்க விசேஷமானவங்களா இருப்பீங்க. ரெண்டாவது மகிமையை காண்பீங்க. மூணாவது கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டாக போகும். கர்த்தர் என்ன செய்வார்னா, உடன்படிக்கை நம்மோடு கூட செய்வார். அதன் பிரகாரமாக அதன் பின்பு ஒண்ணு இருக்கு. என்ன செய்வாரு? கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நமக்காக கர்த்தர் செய்வார். அஞ்சாவது ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்காக செய்கிற அந்த செயல் பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, உனக்காக நான் செய்கிற செயல் எப்படி இருக்கும்? உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அடுத்ததா கடைசி ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்களை முதல்ல ஓட்டது நான் துரத்து. சத்துருக்கள் என்ன பண்ணாரு? துரத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு? கிருபை பெற்றவர்களுக்கு. அப்ப யாருக்கு இந்த வார்த்தை வந்திருக்குது? எனக்கு. அப்ப நான் எப்படி இருப்பேன்? நான் விசேஷமானவனா இருப்பேன். கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன். கர்த்தருடைய தயவு எனக்கு முன்பாக போகும். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னோடு கூட உடன்படிக்கை செய்வாரு. அப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்காக அதிசயமான காரியங்கள் செய்வாரு. கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அடுத்தபடியா என்னை துன்பப்படுத்துகிற, என்னை பாவத்துக்குள்ளாய் தள்ளுகிற, அல்லது என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிற, அல்லது என்னை வறுமைக்குள்ளே போடுகிற, என்னை வியாதியிலே அப்படியே நீ வியாதியிலே தான் இருக்கணும்னு சொல்லி என்னை தங்க வச்சிருக்கிற, அது எந்த சத்துருவா இருந்தாலும் கர்த்தர் துரத்தும். கர்த்தர் இப்படியெல்லாம் கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருக்கணும். கிருபை எங்க தங்கம் எங்க இருக்குன்னா, தாழ்மையா யார் இருக்காங்களோ அவங்க தான் தங்கம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக தாழ்மைப்படு. எனக்கு முன்பாக என்ன பண்ண? நீ தாழ்மையா இரு, நான் கூட உடன்படிக்கை பண்ணுவேன், உனக்காக அதிசயமான காரியங்களை செய். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க எப்படி இருப்பீங்க? அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நானும் உடைய ஜனங்களும் விசேஷமானவர்களை சொல்லி இதனால் அறியப்படும், நீங்களோடு கூட வருவதனால் அல்லவா. கர்த்தர் நம்ம கூட வந்தாருன்னா நம்ம விசேஷமானவர்கள். ஆமென். சரி, இந்த விசேஷமானவர்கள் என்று சொல்லி யாரை முதல்ல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. அதே 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டு பதம் இருக்குது. ரெண்டு பேர் ஆண்டவர் குறிக்கிறார். அந்த ரெண்டு பேர்ல யாரு முதல்ல வராங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அப்படின்றத, யார் இந்த வருடத்துல ஆண்டவர் நினைத்தருளுகிறார், யாரு அதிகமா நினைக்கிறாரு, யார் நினைக்க போறாரு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். படிங்க. எனக்கும் அது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது இதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் சொல்லுங்க, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தனவர்கள் என்று விளக்கம் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும், சொல்லுங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நானும், சொல்லுங்க, நானும், சொல்லுங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நானும், அப்புறம் உம்முடைய ஜனங்கள். ஃபர்ஸ்ட் யாரு விசேஷமானவங்க? நான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யார் விசேஷமானவங்க? நான். அப்புறம் உம்முடைய ஜனங்கள். யார் அவங்க? கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப நானும் என்ற பதத்துல யார் இருக்கா அப்படின்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யார ஆண்டவர் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி விசேஷமானவனா நிறுத்துறாரு அப்படின்னா, பின்னாடி வாசிக்கும் ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நானும், வழக்கமான ஒரு பதம் தான், நானும் என் குடும்பமும் நாங்க நல்லா இருக்கோம். ஜெபம் பண்றவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? கடவுளே என் பிள்ளைங்களும் நானும் நல்லா இருக்கணும், நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். இல்லைன்னா யார் தான் கஷ்டப்பட்டோம்? யார் நம்ம கஷ்டப்பட்டோம்? யார் கஷ்டப்பட்டோம்? தன் குடும்ப தலைவி தான் கஷ்டப்பட்டோம். அதனால ஒரு முன்னுதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள். அதே போன்று இந்த வேத பகுதியை பாருங்க, நானும் உம்முடைய ஜனங்களும், நானும் உம்முடைய ஜனங்களும். கர்த்தரை எப்படி பார்க்கிறார்னா, முதல்ல ஊழியக்காரன், அப்புறம் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படி பார்க்கிறார். அப்போ யார் முதல்ல விசேஷமானவர்களாய் மாற்றப்படுகிறார்கள் இந்த வருடத்திலே? யார் கர்த்தர் விசேஷமானவரா மாற்ற பண்ண போறார் அப்படின்னா, இந்த சபையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனையும் ஊழியம் செய்கிறவர்களையும் முதல்ல கர்த்தர் விசேஷமானவரா கர்த்தர் போறார். அதனால நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சபையினுடைய ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விசேஷமானவர்களாக ஊழியத்தை பார்த்து விலகி நிக்காதீங்க. எதுக்கா ஊழியம் அப்படின்னா, வரும்போது செருப்பு எல்லாம் இருந்தது பாருங்க, அதெல்லாம் எடுத்து அடக்கி வைக்கிறது ஊழியம். முதல்ல அங்கதான் துவங்கும். இன்னும் எங்க துவங்கும்? சபையை பெருக்கிறதுல துவங்கும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு மைக் பிடிச்சு நிக்கிறோம்னா எடுத்த உடனே மைக் பிடிச்சோமா? இல்ல, எங்க துவங்குச்சு? உண்மையா சொல்றேன், நானும் ஷாሎም சபையில செருப்புலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஊழியம் சபையை செருப்பு அரேஞ்ச் பண்றதுல இருந்து சபை பெருக்கிறதுல வந்துச்சு. சபை பெருக்கிறதுல இருந்து அப்படியே படிப்படியா நீங்க வந்து ஊழியக்காரர் இருக்கிறோம். அப்ப ஊழியம் என்பது மைக் பிடிச்சிட்டு பேசுறாரு ஊழியக்காரரு, அவர்தான் ஊழியக்காரரு, அவருதான், அப்படிலாம் கிடையாது. இந்த சபையில பெருக்குகிற வேலையை செய்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களையும் கர்த்தர் ஊழியக்காரனா தான் பாக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாரை கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார் என்று சொன்னார். மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. வசனம் என்னையா சொல்லுது? ஆங்கிலத்தில் படிங்களா? Distinction between the distinction between the righteousness and the wicked, between those who serve God and those who do not. Hallelujah. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எவன் ஊழியம் செய்றானோ, எவன் ஊழியம் செய்ய மாட்டேன்றானோ, அவன் ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்ற ஆண்டவர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அது என்ன விசேஷம்னா, யாத்திராவின் புத்தகம் 33வது அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனம் வாசிங்க. மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு காட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, பாருங்க, முதல் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலம் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள்
போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒரே பலகைக்கு தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 7 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனன்ற வைராக்கியம் உள்ளவங்க வந்துட்டோம். ஆனா மழை பெய்யுது, அடுத்த வாரம் போய்க்கலாம், அன்பிற்கு போலாம் மட்டும் போறோம், சபைக்கு போக வேணாம்னு சொல்லி நின்றுட்டாங்க வீட்டுல. இதெல்லாம் ஆண்டவருக்கு எரிச்சல போட்டோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பயங்கர எரிச்சல போட்டோம். ஏன் ஒரு ஓட்டி, ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, நீங்க வேலை செய்றீங்க. மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் காத்து வந்தாலும் பஸ் போவாத பஸ்ஸே நிறுத்தினாலும் பைக் எடுத்துட்டு வேலைக்கு போறோமா இல்லையா? போறோமா இல்லையா? வேலை லீவ் விட்டா நின்றுறோம், லீவ் விடல, அங்க நடக்குது வேலை. அப்ப போறோமா இல்லையாப்பா? போறோம். ஆனா கர்த்தர் என்ன யோசிக்கிறார்னா, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்ப அதாவது கர்த்தருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த, ஒரு முதலாளிக்குரிய மகிமையை, ஒரு வேலைக்குரிய மகிமையை நீங்க உலகத்தில் செலுத்தும் பொழுது, இது கர்த்தர், அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபை, நீ அவரால் மீட்கப்பட்ட ஜனம், நீ தேவனுடைய சபைக்கு போக வேண்டியது கடமை. ஆனா நீ சபைக்கு வராம எழுந்துக்கணும், குளிக்கணும், தண்ணி காய வைக்கணும், அப்படி இப்படின்னு பல திட்டங்களை, பல எண்ணங்களை போட்டுட்டு சபைக்கு இந்த வாரம் போக வேணாம், அடுத்த வாரம் போனா போறோம். எதை கிளைமேட் நல்லா இருந்தா, வெதர் நல்லா இருந்தா, அது நல்லா இருந்தா, இது நல்லா இருந்தா நம்ம சர்ச்சைக்கு போலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் படுத்திருக்காங்க பாருங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் கம்பேர் பண்ணி பாருங்க. அதான் சொல்றாரு, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஏன் வித்தியாசம் காண்பிப்பேன்? ஊழியம் செய்யறவனுக்கு நான் வெயில் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்குதுன்னா வந்து தன்னுடைய வேலைகளை அவன் செய்வான். அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆனா ஊழியம் செய்யாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மழை வந்துச்சு படுத்துவான், பனியா இருக்கு போவாத படுத்துவான், சபை கூட போக மாட்டான். அல்லேலூயா. இத பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்கும் பொழுது நானும் இந்த வித்தியாசத்தை உங்களுக்காக காண்பிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அததான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே அப்படிப்பட்டவன், கர்த்தருக்காக வைராக்கியத்தை காட்டுறவன். ஆனா ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இருதயம் கடினமான ஜனங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி தவறு நடந்தா போறோம், உடனே ஆண்டவரை வேணாம், சபையை வேணாம், கொஞ்சம் அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை தடையா இருந்தா போறோம், சபைக்கே போகாம கர்த்தரே தேடாம தன் வேலைகளை, சுயமான வேலைகளை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துரும். அவங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனமும் சுயநலம் தான் முதல்ல, இரண்டாவது தான் கர்த்தர். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு அப்படி இல்லையா? ஊழியக்காரனுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு சுயநலம் அடுத்தது, வெதர் அடுத்தது, உடம்பு சரியில்லாம போறது அடுத்தது, எல்லாமே செகண்ட் தான். முதல்ல யாருதான்? சொல்லுங்க, முதல்ல யாருதான்? முதல்ல கர்த்தர் தான். அப்ப முதல்ல கர்த்தர் தான் சொல்றவன் என்ன செய்வான்? இது கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் அந்த வேலையை அவன் சரியா செஞ்சு முடிப்பான். ஆமென். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் தான் சொல்றவன் அவன் சும்மா வீட்டுல இருக்க மாட்டான். இது கர்த்தருடைய வேலை. இது யாருடைய வேலை? நான் கர்த்தருக்கு பயந்தால் அவர் வேலையை நான் சரியாக, சிறப்பாக, அது வெயில் அடிச்சாலும் மழை பெய்தாலும் என்ன நடந்தாலும் அது அவருடைய வேலை. நான் கர்த்தரை மதிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வேலையை மதிக்கணும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக போய் கீபோர்டு வாசிக்கிறேன்னா மழை வந்துச்சு சர்ச்சைக்கு போக மாட்டேன் நின்று கூடாது. அதுக்கு நான் போய் வாசிக்கல, நான் வந்து சர்ச்சைக்காக வாசிக்கல, பாஸ்டருக்கு இங்க பாடுற பாஸ்டருக்காக நான் வாசிக்கல. யாருக்காக வாசிக்கிறேன்? நான் கர்த்தருக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன். நான் கர்த்தருக்காக வாசிக்கிறேன், நாமத்தின் மகிமைக்காக வாசிக்கிறேன். வேற எவனுக்காக நான் வாசிக்கல, வேற எந்த மனுஷனுக்காக வாசிக்கல. இல்ல இந்த ட்ரினிட்டி எவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரின்ற பிராண்ட் இருக்கு பாருங்க, அதுக்காக வாசிக்கல. நான் வாசிப்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்காக நான் செய்கிறேன். அவரை அதிகமாக நேசிக்கிறேன், ஆனபடியால் நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால இந்த மழையும் தடை பண்ண முடியாது, வெயிலும் தடை பண்ண முடியாது, ஜுரமும் தடை பண்ண முடியாது, வயிற்று வலியும் தடை பண்ண முடியாது, இல்ல வேற எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது, எந்த சட்டமும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவன் வித்தியாசத்தை காண்பிப்பான், ஊழியக்காரன் வித்தியாசத்தை காண்பிப்பான். உனக்கு எனக்கு நடுவுல சாதாரண ஜனங்களுக்கும் தனக்கும் இருக்கிற வித்தியாசம் காண்பான். உள்ள இருக்க சும்மா இருக்காது, நோண்ட முடிச்சு பெறலாம், அப்படியே எழுந்துறான், ஓடுறான். சொல்ல மனசு அவனுக்கும் சோம்பேறித்தனம் வரும், அவனுக்கு நிர்விசாரம் வரும், அவனுக்கும் மனசோர்வு வரும், அவனுக்கும் வியாதி வரும், எல்லாம் வரும். அவன மனுஷன் தான். எல்லாருக்கும் பசி வருது போல அவனுக்கும் உடம்பு சரியாம போகும். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம் ஓடனா வேர்த்து போறது போல அவனும் கொஞ்சம் நைட் எல்லாம் வேலை செஞ்சா இல்ல வேற எதனா பண்ணா, எனக்கு கொஞ்சம் முன்னாடி நாள் சனிக்கிழமை நல்லா டைட்டா வேலை ஒர்க் பண்ணிட்டானா சண்டே அவனுக்கு டயர்ட் இருக்கும். அப்ப உடம்பு சொல்லும், படுத்துக்கோன்னு சொல்லுவோம். அவனுக்கும் வருவான் எல்லாம். ஆனாலும் அவன் வித்தியாசத்தை காண்பிப்பான். அல்லேலூயா. ஆனாலும் அவன் வித்தியாசத்தை காண்பிப்பான். பரிசுத்த ஆவியானவர் விட மாட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, அதான் சொன்னாரு, என்ன வார்த்தை படிச்சோம் இல்லையா, என் கண்களை உனக்கு கிருபை கிடைச்சது. ஏன் கிருபை கிடைச்சது அப்படின்னா, உன்னை பேர் சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் அறிந்து உன்னை அழைத்திருக்கிறேன். அவன் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ள பூந்து பாக்ஸிங் பண்ணுவாரு, அடிப்பாரு, எழுதுறான், ஓடுறான், ஏந்துறான், படுக்காரு, புலிடா, ஓடுறான், கண்டா, செய்தான், விட்டவே மாட்டார் ஆவியானவர். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி செஞ்சதுனால சரி நீ ஆண்டவருக்காக செய்யற ஊழியம் வந்து அவன் பாட்டு அவன் செய்வான், கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற வித்தியாசம் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப உங்களுக்கு நான் காட்டுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ 10ஆம் வசனம் வாசிங்களே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேனோ என்று இல்லையோ என்று என்ன பண்ணுங்க? அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முதல்ல தசமபாகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல நீங்க தசமபாகத்தை கொண்டு வந்துட்டு என்ன நீங்க சோதித்து பாருங்க, நான் வந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு சொல்லி நீங்க கொண்டு வாங்க. இது அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. அடுத்து 1 தசமபாகல நீங்க கொடுத்திருப்பீங்க, தசமபாகல கொடுத்திருப்பீங்க. 1 நீங்க தெளிவா படிக்கணும். 13ஆம் வசனம் படிங்க பாக்கலாம். 13ஆம் வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல தசமபாகங்களை கொண்டு வான்னு சொல்லிட்டாரா? நீங்க கொடுத்திருப்பீங்க தசமபாகம் கொடுத்திருப்பீங்க. ஓகே சொல்லிட்டாரு, தசமபாகம் கொண்டு வாங்கிட்டார். 2வது அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. என்ன பேசுனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, தசமபாகத்தை கொடுத்துட்டு நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்குது. என்ன பேசுனீங்க அப்படின்னா படிங்க பார்க்கலாம். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். என்னத்தை பேசணும்? தசமபாகத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு கடினமா பேசுறீங்கன்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பேசணும்ன்றீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து என்னத்தை பேசணும்னு சொல்றதுனால நீங்க என்ன பேசுறீங்க நான் சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, தேவனை சேவிப்பது விருதா. என்ன பேசுறீங்க? தேவனை சேவிப்பது விருதா. ஏன்டா சர்ச்சுக்கு போனன்னு தெரியல, அவனை பாரு நல்லா இருக்கிறான், இவனை பாரு நல்லா இருக்கிறான், எல்லாரும் நல்லா தான் இருக்கிறானுங்க, நான் சர்ச்சுக்கு போய் இப்படி நாஸ்தியா போயிருக்கிறேன், ஒன்னெல்லாம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. தேவனை சேவிப்பது விருதா. கர்த்தருக்கு குடுன்றாங்க, கொடுத்தா கொடுப்பாருன்றாங்க. எங்க நானும் கொடுத்து பாக்குறேன். அப்பத்தாண்ட எந்த மாசம் கொடுக்கணும் அந்த மாசம் தான் இல்லாத கஷ்டம் வருது. ஜெபம் பண்ணுன்றாங்க. எப்ப நான் ஜெபம் பண்றேனோ அப்பதான் இல்லாத பயங்கரமான வேதனை எல்லாம் வருது. பேசாம ஜெபிக்காம இருக்கிறதே நல்லது, பேசாம கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேவனை சேவிப்பது விருதா. என்ன படிங்க? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும்
சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால என்ன தசமம் கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய கட்டளை கை கொள்றதுனால என்ன பிரயோஜனம்? பாரு, பாவம் செய்யறவன் நல்லா இருக்கிறான், கர்த்தருக்கு கொடுக்காதவன் நல்லா இருக்கிறான், இவெல்லாம் நல்லா இருக்கிறானே, அப்ப நான் கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக துக்கித்து நடந்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுருக்கி கொண்டு என்னால சண்டை போட முடியும், என்னால கெட்ட வார்த்தை பேச முடியும், என்னால அடிக்க முடியும், என்னால ஏமாத்த முடியும், என்னால சாதுரியம் என்ன சொல்றது குள்ளநரி மாதிரி தந்திரம் பண்ண முடியும், என்னால கோல் போட்ட முடியும், என்னால பொய் சொல்ல முடியும், என்னால கோபப்பட்டு பயங்கரமா என்னால அவங்க போடுற சண்டையோட அதிகமா என்னால போட முடியும். ஆனா கர்த்தர் நிமித்தம் நான் துக்கித்தவனை போல, ஏதோ ஒண்ணு இல்லாதவனை போல, பலன் இல்லாதவனை போல, சண்டை போட தெரியாதவனை போல, அல்லது குள்ளநரிய மாதிரி தந்திரம் பண்ண தெரியாதவனை போல, சுயநலவாதியாய் நடக்க தெரியாதவனை போல நான் துக்கித்து என்னுடைய சுபாவங்களை, பிறவி சுபாவங்களை எடுத்து வெளியே போட்டு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சுபாவங்களை ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள் என்று சொன்னாரு. அந்த வார்த்தைகளை நான் புகுத்திக் கொண்டு, அது எனக்குள்ள வைத்துக் கொண்டு, என்னுடைய கோபதாபங்களை, என்னுடைய பொறாமைகளை, என்னுடைய பிறவி சுபாவங்களை எடுத்து தூரம் போட்டுட்டு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நான் துக்கித்தவனை போல அப்படியே கர்த்தருக்கு பொறுமையா, நான் கர்த்தருக்கு முன்பாக அப்படியே நான் ஒழுக்கமுள்ளவனாக கர்த்தருடைய வேதத்தை உள்வாங்கி அவருடைய கட்டளையை கை கொண்டு அவருடைய பிரமாணத்தின் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி என் மன்னிக்கிறவனாக மன்னித்து விட்டு கொடுத்து பொறுமைசாலியா இருந்து ஜெபம் பண்ணி கட்டளைகளை கை கொண்டு, எல்லாரும் சுயநலமா இருந்தா கூட நான் சுயநலமா இல்லாம நான் பொதுநலமா இருந்து கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் அன்பை நான் ஏற்றுக்கொண்டு, யாரும் தசமாக கொடுக்கலாம் கூட நான் தசமாகத்தை கொடுத்து, இப்படி எல்லாவற்றிலும் நான் சரியா நடந்தது. அதனால என்ன பிரயோஜனம்? நான் சரியா நடந்ததா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ பேசிட்டு இருக்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுற வார்த்தை பயங்கரமா இருக்குது, இதனால என்ன பிரயோஜனம் சொல்லி நீ கேட்கிற. ஓ படிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். எவன் திமிர் பிடிச்சவனா இருக்கணும், எவன் ஆணவமா இருக்கிறானோ, சபையில யார பாஸ்டரை எதிர்த்து பேசுறானோ, ஊழியத்தை எதிர்த்து பேசுறானோ, ஊழியக்காரரை எதிர்த்து பேசுறானோ, வேதத்தை எதிர்த்து பேசுறானோ, ஜெபம் பண்றதை பத்தி எதிர்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம துணிகரமா சபையில பேசுறது, துணிகரமா ஊழியக்காரனை எள்ளி நகையாடுறது, கிண்டல் பண்றது, ஊழியம் செய்கிறவங்கள ஊழியங்களை கிண்டல் பண்றது, இப்படி அகங்காரமாய் நடந்து கொள்ளும் சபையிலே சரி வெளியிலே சரி அகங்காரமாய் எவன் நடந்து கொள்கிறானோ அவனை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பார்வைக்கு முன்பாக அவன் நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் சம்பாதிக்கிறான், நல்லா தான் மேல போயிட்டு இருக்கிறான். ஆனா தசமா கொடுக்கிற நாம கர்த்தருடைய கட்டளையை உள்வாங்கி நம்முடைய சுயங்களை எடுத்து வெளியே வச்சுட்டு பொறுமையை கை கொண்டிருக்கிற, அன்பை கை கொண்டிருக்கிற, தாழ்மை கை கொண்டிருக்கிற நாம ஒண்ணெல்லாம் இருக்கிறோம். ஆனா இதுல எதுவுமே வராத, இதுல எதுவுமே உள்ள வராத, ஒத்து வராத, எதுவுமே செய்யாதவன் நல்லா இருக்கிறான். அதனால அகங்காரிகளை வாக்கியவான்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால, கர்த்தருக்கு முன்பாக சண்டை போடாம நம்ம வாயை அடக்கிட்டு, கையை அடக்கிட்டு, நம்முடைய சரீர பலம் கூட எல்லாவற்றையும் அடக்கிக்கிட்டு ஒரு கணத்துல மறுகணம் காட்டுன்ற மாதிரி பொறுமையா இருக்கிறதுனால, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறதுனால என்னையா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையா? அவன் தான் நல்லா இருக்கிறான், நம்மளாம் ஒன்றும் நல்லா இல்லையா? நம்ம என்னையா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க. இப்பொழுது அகங்காரிகளை வாக்கியவான்கள் இருக்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே. அல்லேலூயா. அதுதான் சொன்னேன். தீமை செய்கிறவன் அகங்காரி, இருமாப்பு உள்ளவன், பெருமை உள்ளவன், இவங்கெல்லாம் பலப்படுகிறார்கள், இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை வர்றதில்லை. அப்படி வந்தாலும் டக்குன்னு அவனுக்கு சரியாயிடும். நமக்கு பாரு, பிரச்சனை மேல பிரச்சனை, சோதனை மேல சோதனை. பாரு, தசமங்களை கொடுக்குறேன், பாரு நான் பொறுமையா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், ஊழியர்களை ஆண்டவருக்கு முன்பாக யாரும் வரானே இல்லையோ நான் போய் முன்னாடி கொண்டு செய்யறேன், யார் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாங்களே இல்லையோ நான் என் பிள்ளைய ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புறேன். என் பிள்ளைங்களாம் அப்படி இருக்குது, நாங்க இப்படி இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, தசமம் கொடுக்காம, வந்து ஊழியத்துக்கும் பிள்ளைங்க அனுப்பாம, ஊழியத்துக்கும் போகாம, சபையை பத்தி நினைக்காம தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுது. அவர்கள் யாரும் அவங்களுக்கு பேர் என்ன வேதம் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு பேர் என்ன? இப்படி பட்டவங்க யாரெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்தா உடனே நினைச்சுக்கிறாங்களா அகங்காரிகள், தீமை செய்கிறவர்கள்.
இவங்கெல்லாம் வந்து சோதனை வந்தா கூட டக்குன்னு போயிடுது, இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாயிடுது. ஆனா நான் ஆண்டவருக்கு முன்பாக துக்கித்தவனை போல நடந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாய், தாழ்மையாய், அன்பாய், பொறாமையாய் நடந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய வருமானத்தில் நான் தசமபாகங்களை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஒரு பிரயோஜனத்தையும் பார்க்கல. பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை பார்க்கல, கடன்ல இருக்கிறேன். அதுக்கப்புறம் சரீர பிரகாரமா ஆசீர்வாதத்தை பார்க்கல, எதிலேயே ஆசீர்வாதத்தை பார்க்கல என்று சொல்லி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள். யாருக்கு விரோதமா பேசுறீங்க? எனக்கு விரோதமா. யாருக்கு விரோதமா பேசுறீங்க? எனக்கு விரோதமா பேசுறீங்க. அந்த பேச்சு ரொம்ப கடினமா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க 11 வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானியர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பேசுற பேச்செல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு இருக்கார். ஆமென். ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சுட்டு அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம், நான் ஒரு நாள் என் சம்பத்தை நான் சேர்ப்பேன். அதாவது எனக்கு முன்பாக நீ என்னதான் புலம்பனாலும், நீ என்னதான் இது பண்ணாலும், நீ சத்தியத்தை விட்டு விலகாம, நீ எனக்கு இன்னும் தசமாக கொடுத்துக்கிட்டு, நீ இன்னும் எனக்கு முன்பாக உண்மை உத்தமா நடந்துகிட்டு இருக்கிற இல்லையா, உன்னை நான் அப்படியே லேசில விட மாட்டேன். உன்னை நான் என் சம்பத்தா, என் சொத்தா நினைக்கிறேன்டா உன்னைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ யார்? நீ எனக்கு சொத்து என்ன? எனக்கு சொத்து வந்து என்கிட்ட இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம், நிலம், இதெல்லாம் எனக்கு சொத்து. எனக்கு வந்து அந்த சொத்து எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பெருமிதம். 4 பேர் என்ன மதிப்பான். எனக்கு கவலை இருக்காது, பயம் இருக்காது. ஏன்னா எனக்கு சொத்து இருக்கும். என் சொத்து அது 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 எனக்கு ஒரு ப்ரௌட், எனக்கு ஒரு ப்ரைட். அது சொத்து. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுவும் சொத்து கிடையாது, நீ தான் என்னுடைய சொத்துன்றாரு. உண்மையை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ புலம்பனாலும், நீ என்ன பண்ணாலும், உன் உத்தமத்தை விட்டு விலகாம, உன் உண்மையை விட்டு விலகாம, உன் ஆத்மா அடிச்சுக்குது பாரு ஊழியத்துக்காக. உன் எண்ணம், உன் சிந்தனை எல்லாம் எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சே ஆகணும், கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி நீ ஓடிக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாயே, உழைத்துக் கொண்டு இருக்கிறாயே, உன் ஆத்மா அடித்துக் கொண்டு இருக்கிறது, உன் எண்ணங்கள், சிந்தனைகள் ஊழியத்து மேல, சபை மேல ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ தான் என்னுடைய சொத்து. அல்லேலூயா. நான் சம்பாதிச்ச முத்துடா நீ. ஏய், நீ நான் இந்த உலகத்துல நான் நிறைய பேரை வச்சிருக்கலாம், என் ரத்தம் எல்லாருக்காக சிந்தப்பட்டிருக்கலாம். ஆனா உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உன்னை நினைச்சு, உன்னதான் என் சொத்தா நினைக்கிறேன், உன்னதான் நான் முக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்ததா சொல்றாரு, அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்கிறேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, குறைகள் இருந்தால் நிறைகள் இருந்தால் இன்னும் கூட எனக்காக கொடுத்து கொண்டு, இன்னும் கூட நீ வந்து எனக்காக நீ மனதை அடித்துக் கொண்டு இருக்கிறது ஊழியத்தின் மேல. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, ஊழியம் செய்கிற உனக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசம் காண்கிறேன். அது என்ன வித்தியாசம் தெரியுமா? அதுதான் மோசே தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் போனான். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த சபையில் இருந்த ஜனங்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய இனஜன பந்துக்கள், அவனுடைய பங்காளிகள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக எழுந்துகின்றார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனே உனக்கு முன்பாக எல்லாம் எழுந்து நிற்பான். அது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்க பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மோசே ஆசீர் கூடாரத்தை கர்த்தர் இப்படி சொல்லிட்டு உடனே ஆசீர் கூடாரத்தை கொண்டு போய் கூடாரத்துக்காக பாளையத்துக்கு புறம்பாய் ஜனங்கள் இருக்கிறதுக்கு அப்புறமா கொண்டு போய் போட்டான். போனதுக்கு அப்புறம் இப்ப மோசே ஊழியம் செய்யும்படியாக அவன் தேவாலயத்திற்கு போக வேண்டும். அப்படி என்று சொன்னான். தன் வீட்டிலிருந்து, தன் ஊரிலிருந்து அவன் கிளம்பி தேவாலயத்துக்கு போறான். போகும் பொழுது வழியில் இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே எழுந்துக்கிறான். எவ்வளவு கனம் இருக்கணும், எவ்வளவு மதிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கணும், எப்படியெல்லாம் கிரியை செஞ்சிருக்கணும் ஆண்டவர் அவனை கொண்டு. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் சொல்றாரு. மோசே 9வது வசனம் வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். நீங்க யார் போய் நின்னாலும் இறங்காது. அந்த பாளையத்துல எவன் போய் தேவாலயத்துக்கு முன்பா நின்னாலும் மேகஸ்தம்பம் இறங்காது. மோசே போனாதான் அங்க இறங்கும். அப்போ அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அங்க ஊழியக்காரன் வந்து நின்னாதான் நடக்கும் சில நேரத்துல. ஆமென். நீங்க கர்த்தர் அப்படி செய்வார். அதனாலதான் ஜனங்கள் எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க. ஓ, நம்ம போய் நிக்கும் போது இறங்காத மேகஸ்தம்பம், அந்த ஆண்டவரே என்ன பண்றாரு?
மோசே போய் அங்க ஆலயத்துல நின்ன உடனே இறங்கி வந்துடுறாரு. இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது? அவன் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த வசனம் 10 வசனம் பாருங்க. எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கிறதை கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தேவனுடைய ஆலயம், அங்க கூடார வாசல்ல மோசே போய் நிற்கிறாரு. மோசே வந்துட்டான், எனக்கு பிரியமானவன் வந்துட்டான், எனக்காக சிந்திக்கிறவன், என் சபைக்காக சிந்திக்கிறவன், என்னுடைய வேலைக்காக சிந்திக்கிறவன், அதை பற்றி யோசிக்கிறவன், அதற்காக செயல்படுகிறவன் வந்து விட்டார் என்று சொல்லி அவர் வருகிறார். அல்லேலூயா. கூடார வாசல் அவர் வரார். அவர் வந்த உடனே ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. பார்த்த உடனே மோசேயோட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் மோசேயோட பேசுகிறார். பாருங்க, படிக்கலாம். ஒருவன் தன் அப்படியே மார்போட அணைச்சிங்க, அதை முத்தப்படுங்க. அவ்வளோ அருமையான வார்த்தை அந்த வார்த்தை. அப்படியே கட்டி பிடிச்சு மார்போட அந்த வார்த்தையை அடைச்சு, ஆண்டவரே என் கூட இப்படி பேசுவீங்களான்னு கேட்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காட்டுறோம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. ஒரு சிநேகிதனோட பேசுறதுன்னா எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, மோசே போய் நின்னுட்டாரு. நின்னுட்ட உடனே ஆண்டவர் பேசுறாரு, எனக்காக சிந்திக்கிறவன், என் ஜனங்களுக்காக சிந்திக்கிறவன், என்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன், என் சபைக்காக என் ஊழியத்திற்காகவே வந்தவன், நான் அழைத்து வந்தவன், நான் தெரிந்து கொண்டவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வரார். கர்த்தர் வந்து நின்னுட்டு எப்படி பேசினாரா? கர்த்தர் எப்படி பேசினாரா? எப்படி பேசினாரா? சிநேகிதனோட, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசினார். ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவீங்க? தூரம் நின்று பேசுவீங்களா? வாடா, அல்லேலூயா, இந்த கையை போட்டு இந்த தலையை தடவி, நான் இப்படி இருக்கிறேன், என்ன ஆள் மொபைல் வச்சுருக்கிறேன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்னடா ஆச்சு சொல்றா, என்ன சொல்றா, அம்மா ஆச்சாங்களா, நெக்ஸ்ட் ஒர்க் போடா, சாப்பிட்டு எல்லாம் தோணியா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிற, என்ன சொல்லு, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாரா? மோசே கிட்ட பேசினார். இது எல்லாரும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? யார் பார்த்துட்டு இருக்கிறா? அவன் ஊரு ஜனங்க, அவன் சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். நடுங்குவானா நடுங்க மாட்டானா? அல்லேலூயா. பயங்கரமா நடுங்குவான். அப்போ அவர் அதனாலதான் மோசே எழுந்து ஆலயத்துக்கு போன உடனே, ஐயோ இவர் தேவாலயத்துக்கு போறாரு, இப்ப கர்த்தர் வர போறாரு, நம்ம யார் போனாலும் வர மாட்டாரு, இவர் போனா ஆண்டவர் வர போறாரு, பேச போறாரு, ஃப்ரெண்டு பேசுற மாதிரி பேசுவாருன்னு சொல்லி அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மோசே கூட ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரு. பேசணும்னு எல்லாம் என்ன பண்றான்? தலையை தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி கொள்கிறான். பேசலாம். அங்கே மோசேவும் கர்த்தரும் நிற்கிறார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் அப்படியே வணங்குறாங்க. பேசலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் ஒரு ஜனங்களும் எதனால் விசேஷமானவர் என்று அறியப்படும். அதான் சொல்ற, நான் அப்புறம் கர்த்தர் அங்க ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உயர்த்தினான் மோசே. அவன் விசேஷமானவன் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா மோசையோடு கர்த்தர் இருந்து செய்த காரியம் பயங்கரமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஊழியத்தை அப்பமா நினைக்காதீங்க, ஊழியங்களை அப்பமா நினைக்காதீங்க. இந்த வருஷத்துல ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டதான் செய்வார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஊழியத்தோடு கூட இந்த சபையோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் விசேஷமானவர்களாய் மாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அடுத்தபடி என்ன சொல்லுமா? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீங்க என்னதான் உங்க பிள்ளைகளை நீங்க வந்து கொண்டு வந்து சபையை விட்டாங்க, நீங்க என்னதான் முடியல என்னையெல்லாம் சொல்லி நீங்க நீங்க வந்து விரும்பினாலும் கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களால் நிற்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருந்தார்னா, நானே நீ வேறாண்டா நில்றான்னு சொன்னாலும் உன்னால நிற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நானே நீ வேறாண்டா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாலும் அவனால் நிற்க முடியாது. நீ வந்து இப்படி இருந்தாதான் நீ வந்து இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவனால முடியல. நான் சொன்னதை அவன் செய்வான். நீ அப்படியே இருப்பான். இருந்துட்டு அவனுக்கு என்ன தெரியுமா, அந்த சபையில அந்த ஊழியத்தை கர்த்தரால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன தெரியுமா செய்வான்? நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நான் அவருக்கு ஊழியம் செய்வேன். அவன்தான் கர்த்தரால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவன். இல்ல கர்த்தரால் அழைக்கப்படவில்லை. நீங்க நினைக்கிறீங்க சாதாரண விஷயம்,
தம்பி வந்து உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க. இந்த அழைப்பு அவர் மேல இல்லைன்னா உங்களால உட்கார முடியாதுங்க. நீங்க சாதாரணமா சபையில நீங்க ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கணும்னாலும் அவர் உங்களுக்கு அதை அழைச்சிருக்கு. ஒரு பாஸ்டர் பேசுறாரு, நீங்க எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்க மேனேஜர் ஆயிடலாம், கொஞ்சம் படிச்சா கஷ்டப்பட்டா நீங்க உண்மையா கஷ்டப்பட்டீங்க கலெக்டரா கூட ஆயிடலாம். ஆனா சபையில நீங்க ஊழியம் செய்யணும்னா அவர் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும். நீங்க எதை தெரிந்து கொண்டாலும் அதற்கு நீங்கள் எஜமானனாய் மாறி அதிகாரியா மாறிடலாம். கொஞ்சம் படிச்சீங்கன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா. ஆனா நீ உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், நீ எவ்வளவு அழகா இருந்தாலும், நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா பலசாலியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னார். இந்த சபையில இந்த பாயை கூட உன்னால எடுத்து வைக்க முடியாது. உங்களுக்கு மனசுல இல்லையா? ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு இது போல. அப்பதான் எனக்கும் தோணுச்சு, ஆமா இல்ல இப்ப சொல்றேன். இந்த சகோதரர் வந்திருக்கிறாரு, இன்னைக்கு இந்த வார்த்தை பிரசங்கிக்க போறேன்னு அவருக்கு தெரியாது, ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் சாட்சியா வச்சு சொல்றேன். நாங்க 3 பேர் போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணோம். இந்த பாலவெட்டு கூடாரத்துல முட்டி போட்டு 3 பேர் ஜெபம் பண்ணோம். அவருக்கு தெரியாது இந்த சபைக்கு பாஸ்டரா நான் தான் வர போறேன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் வேலை செஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியாது அந்த சபையில நான் பாஸ்டரா வரணும் தெரியாது. மூர்த்தி எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரியுமா சகோதரா? தெரியாது. 3 பேர் ஜெபம் பண்ணோம், தீர்மானங்கள் எடுத்தோம். நாங்க என்ன பண்ணோம், இது ஒரு சபையா மாத்தலாம். வெறும் 3 பேர் ஜெபம் பண்ணதான். பின்ன நாட்கள் சென்றது. வேலை செஞ்சது என்ன பிடிச்சி ஆர்டர் போட்டு வர, நீ அந்த சபைக்கு பாஸ் ஆகல அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் தானா வழி விட்டு நீ தான் பாஸ் ஆகிறாங்க. இது நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. என்னை விட சகோதரர் நல்லா படிப்பாரு, என்னை விட அறிவாளி எனக்கு நல்லா தெரியும், என்னை விட திறமசாலி நல்லா தெரியும், சமயோஜனை பத்தி என்னை விட அதிகமா இருக்கு அவர்கிட்ட. எனக்கு நல்ல சகோதரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை விட திறமசாலி, என்னை விட அறிவாளி, என்னை விட புத்தி ஷார்ப் மைண்ட் இருக்கிறான். ஆனா ஒண்ணு சொல்லுகிறேன், கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டு நிறுத்துகிறாரோ அவன் தான். நம்ம முட்டாளாக கூட சரி, அவன் தான் ஊழியக்காரன் நினைப்பான். கர்த்தர் தெரிந்து கொள்ளாம அங்க வந்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஒரு நம்பி இருக்கு. பேர் சொல்லி அழைத்து நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னார். இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். என்ன வந்தாலும் இவன் தாங்குவான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் வச்சுட்டார். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசம் காமிப்பேன். அல்லேலூயா. ஒரு சிநேகிதர் கூட பேசுற மாதிரி ஆண்டவர் பேசுவார். இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சபையில வரும்பொழுது, கர்த்தருடைய மேகசம் வரும்பொழுது சில காட்சிகளை ஆண்டவர் வந்து காட்டுவார், பேசுவார். ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணும்போது, ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு சிநேகிதன் வந்து காது கிட்ட வந்து பேசுவான் பாரு, டேய் விஷயம் தெரியுமாடா, தெரியுமா போய் நிக்கிறிய அவன் வீட்டுல என்னெல்லாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு காது கிட்ட வந்து பேசுவான் பாரு. அந்த மாதிரி கர்த்தர் வந்து பேசுவார் காது கிட்ட. தெரியுமாப்பா என் வீட்டுல இவங்க எப்படிப்பட்ட ஆளு, எங்க வீட்டுல இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் சொல்லு. ஒரு ஃப்ரெண்டு பேசுற மாதிரி கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, ஊழியக்காரன் பேசுவார். அப்படி என்று சொன்னார். மைக் பிடிச்சி ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் ஊழியக்காரன் கிடையாது. இந்த சபையில பாய் போடுறவங்க ஊழியக்காரன் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரனை அக்கினி குண்டங்களாக மாற்றுவார் இந்த வருஷத்துல ஆண்டவர். இந்த சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் மேல தன்னுடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். ஊற்றி ஆமோஸ் எழுதின திருக்கதரிசனத்தை பார்த்தாங்க. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதே எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:7 வச்சுங்க. யோவேல் 2:9 வாசிங்க. ஆமோஸ் 3:7 வச்சுங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. நான் வந்து சாதாரண ஆளு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலன்னா நீங்க எல்லாம் நிக்க முடியாது. அதனால மறுபடியும் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், இது எந்த பிராண்டுக்காகவும் அல்ல, எந்த மனுஷனுக்காகவும் அல்ல, முழுக்க 100% கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். ஆனபடினாலே நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஊழியம் செய்கிறபடினாலே உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு.
சொல்லிட்டு அக்கினி துண்டமாக அக்கினி ஜுவாலியாக உன்னை மாற்றி ஆண்டவர் சொல்றாரு. தமது ஆமோஸ் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ரகசியங்களை கர்த்தர் இனிமேல் உனக்கு அறிவிப்பார். சொப்பனங்களை மூலியமா நண்பன் பேசுவது போல பேசி ரகசியங்களை கர்த்தர் அறிவிப்பார். இந்த சபையில என்ன நடக்க போகுது, உன்னுடைய வீட்டுல என்ன நடக்க போகுது, இந்த சொந்தக்காரங்களுக்கு இல்ல உன் தெருவுல என்னத்தை கர்த்தர் செய்ய போகிறார், என்ன நடக்க போகுது என்று சொல்லி உனக்கு அறிவிக்காமல் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்ல போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஊழியக்காரருக்காக பரிதாபப்படுகிறார். கர்த்தர் உனக்காக பரிதாபப்படுகிறார். இந்த சபையில யாரெல்லாம் இந்த வருஷத்துல ஊழியம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்காக கர்த்தர் பரிதாபப்படுவார். எதை குறித்து பரிதாபப்படுவோம்? தேவைகளுக்காக பரிதாபப்படுவோம், விளைவினத்தை குறித்து பரிதாபப்படுவார். ஆண்டவர் ஊழியக்காரன் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 35:27 வாசிங்க. விரும்புகிறவர்கள் எம்பிரித்து மகிழ்ந்து நமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கடவர்கள். இங்க பாருங்க, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறாரு. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை கர்த்தர் பெற்றுக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பேச்சுகள் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவர்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். நான் மேலும் மேலும் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்க பாப்பீங்க. அதனால முதல்ல நானும் உடைய ஜனங்களும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி எதனால் அறியப்படும்? இது எங்களோடு கூட வருவதனால அல்லவா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த சபையில ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி ஊழியம் செய்கிறவனை கர்த்தர் விசேஷமானவனாக கர்த்தர் நிற்க வைப்பார். இது இந்த வருஷத்தில் நடக்கும். அவருடைய குடும்பத்தை, அவருடைய மனைவி, அவருடைய கணவன், அவருடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் விசேஷமானவர்களாக கர்த்தர் நிற்க வைப்பார். ஏன்னா அவன் எல்லா விசுவாசி மாதிரி இல்லை. அவனுக்கு முன்பாக மழை ஒன்றும் இல்லை, வெயில் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லாம இருக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. அவனுக்கும் சோறு வரும், அவனுக்கும் பசி வரும், அவனுக்கும் வியாதி வரும், எல்லாம் வரும். ஆனா எதுவுமே அவனுக்கு முன்பாக நிற்காது. முன்னே ஒன்றுதான், அவன் வித்தியாசத்தை காண்பிப்பான். அவனுக்கு சாதாரண விசுவாசிக்கு அவனுக்கு அவன் வித்தியாசத்தை காண்பிச்சு அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அப்படினால கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்காக வித்தியாசத்தை காண்பிப்பேன், விசேஷமானவன் நிற்க வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவன் முடியாதுன்னு சொல்லி முடக்கப்படுத்தாலும் 2 வாரம் படுப்பான். 3ஆவது வாரம் படுக்க முடியாது. 3ஆவது வாரம் ஒதுங்கி நிற்க முடியாது. இழுத்து கட்டுவது கர்த்தர் போட்டுருவார். எதனா ஒரு அடி, எதனா ஒரு உதை, எதனா ஒண்ணு பண்ணி உணர்வை கர்த்தர் கொடுத்து வாடா நான் அழைச்சேன் இல்லையா அப்படின்னு கொண்டு விட்டுருவார். அதனால அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஊழியர்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால பாஸ்டர் நாங்களாம் எப்படி பாஸ்டர் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு எது இல்லையா அப்படின்னா, விசுவாசிகளை சொல்லுகிறேன், நீங்களும் ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஊழியத்தை விட்டு விலகி நிற்காதீங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு ஏழைக்கு கொடுத்த வெங்காயத்தை நினைத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஒரு விதவைக்கு கொடுத்த வெங்காயத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு திருத்தரசு சொல்லி அதை ரிமைண்ட் பண்றார். சோ எந்த வேலையா இருந்தாலும் அது கர்த்தருடைய வேலை. எந்த வேலை இருந்தாலும் அது கர்த்தருடைய வேலை. அதுல நீங்க சலிப்பை காட்டாதீங்க, முனைப்பை காட்டுங்கள். கர்த்தருக்காய் கொடுக்கிறதுனால நான் தரித்திரனா போனேன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. கர்த்தருக்காக நீங்க கொடுத்தது உண்மை என்று சொன்னால், கர்த்தருக்காக நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள், அந்த விதை ஒரு நாள் நிச்சயமா முளைக்கும். அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவன் விசேஷமானவனாக இருப்பான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.